ஃப்ரெண்ட்ஸ், இது விராட்டோட ஸ்டோரி. விராட்னு ஒரு பையன் கூர்கான்ல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனோட மந்த்லி சேலரி 80,000. டெல்லி என்சிஆர் மாதிரி ரொம்ப காஸ்ட்லி சிட்டியில் கம்ஃபர்டபுளாக வாழ இது நல்ல அமௌண்ட் தான். விராட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவன். அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ விராட் தான் அவங்க எல்லாரோட ஹோப்ஸ்க்கும் சென்டர் பாயிண்டாக இருக்கான். எல்லாமே நல்லா போகுதுன்னு இருந்த டைம்ல ரிச்சா தெரியணும்னு ஒரு டேஞ்சரஸ் ரேஸ்ல விராட் சிக்கினான். அவன் ஆஃபீஸ் இருந்த பில்டிங்ல இருக்கிற பல பேர் லக்ஸரியான லைஃப் ஸ்டைல வாழ்ந்தாங்க. பிராண்டட் க்ளோத்ஸ், காஸ்ட்லி கார்ஸ், வீக்கெண்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் பிளேசஸ்ல பார்ட்டி, இதெல்லாம் நார்மலா இருந்துச்சு. விராட்க்கு புரிஞ்சுது, இந்த ஆஃபீஸோட சோஷியல் சர்க்கிள்குள்ள ஃபிட் ஆகணும்னா அவனும் அவங்க மாதிரியே தெரியணும்னு. ஷோ ஆஃப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1.5 lakhs காஸ்ட் இருக்கிற புது ஐஃபோனை கிரெடிட் கார்டில் வாங்கினான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எவ்ரி அதர் டே போகிறது, 15,000 ஸ்னீக்கர்ஸ் வாங்குறது, ஃபர்ஸ்ட் கார் வாங்குறது எல்லாமே ஸ்லோவாக நடந்துச்சு. கடைசியில் ஒரு பிக் எஸ்யூவி வாங்கணும்னு டிசிஷன் எடுத்தான். ₹20 lakh வேல்யூ இருக்கிற எஸ்யூவிக்கு பேங்க்ல லோன் எடுத்தான். மந்த்லி இஎம்ஐ அரௌண்ட் 40,000, அதுவும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. கிரெடிட் கார்டு பில்ஸும் மந்த்லி 2,000ல இருந்து 15,000 வரைக்கும் வந்துடுச்சு. அண்ட் 80,000 சேலரியில் 40,000க்கு இஎம்ஐக்கு, பேலன்ஸ் கிரெடிட் கார்டு பில்ஸ்க்கு, ரெண்ட், ஃபுட், எசென்ஷியல்ஸ்க்குன்னு போயிடுச்சு. சேவ் பண்ண ஒன்றுமே இல்லை. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விராட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிச் காய் மாதிரி தெரிஞ்சான். லக்ஸுரி காரில் வர பையன் அண்ட் லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுற பையன்னு. ஆனால் உள்ளுக்குள்ள அவன் எவ்ரி மந்த் 5th டேட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சேலரி வரணும், ஓல்ட் டெப்ஸ் கிளியர் பண்ணணும், அப்புறம் புது டெப்ஸ் எடுக்க ரெடி ஆகணும்னு. இந்த ஹேபிட் அவனை மென்டலாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணுச்சு. ஸ்லீப்பும் பீஸும் போயிடுச்சு. அவன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி கேட்டிருந்தாலும் ரிச்சாக தெரியணும்னு நினச்சி அவன் தானாகவே ஃபினான்ஷியல் ஸ்லேவரிக்குள்ளே மாட்டிக்கிட்டான். இது விராட்டோட ஸ்டோரி மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ்க்காக சிக்கிற லேக்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஸ்டோரி. ஷோ ஆஃப்காக பீப்புள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை ரிஸ்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபேக் ஷைனுக்கு ப்ரைஸ் ரொம்ப பெருசு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது why looking poor is actually smart. உண்மையில் ரிச்சாக இருந்தாலும் சிம்பிளாக வாழ்கிறது ஏன் ஸ்மார்ட்? ஏன் பில்லியனர்ஸ் எல்லாம் சிம்பிளாக வாழ்கிறாங்க? இதை தான் இன்னைக்கு டீப்பாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விராட்டோட ட்ரீம் லைஃப் அரௌண்ட் 1.5 இயர்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு நாள் சடனாக அவனோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இம்மீடியட்லி ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ₹5 lakhs. விராட் தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணினா ஷாக் ஆயிட்டான். எமர்ஜென்சிக்கு 0 பேலன்ஸ், கிரெடிட் கார்டு லிமிட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல். அந்த மோமெண்ட்ல எஸ்யூவி, ஐஃபோன், பிராண்டட் க்ளோத்ஸ்னு எல்லாமே வர்த்லெஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. ஃபேக் இமேஜை மெயின்டைன் பண்ண அவன் ஏர்ன் பண்ணின எல்லாமே போயிடுச்சு. டெஸ்பரட்டாக மணியை தேடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனான். டெய்லி அவன் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண அதே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரும் அவனை ட்ரஸ்ட் பண்ணலை. அப்போ தான் அவனுக்கு அவனோட ரியல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சு. இப்போ அவனுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. ஸோ இன்னொரு லோன், 18% இன்ட்ரெஸ்டோட பர்சனல் லோன் எடுத்தான். இஎம்ஐ அரௌண்ட் 10,000. ஸோ அப்பா ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ஆனால் விராட்டோட மந்த்லி இஎம்ஐ இன்னும் அதிகமாகிடுச்சு. 80,000 சேலரியில் பெரிய போர்ஷன் இஎம்ஐக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் 10,000ல ரெண்ட், கரண்ட் பில், ஃபுட் மேனேஜ் பண்ணுறது மவுண்டனில் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எல்லா இஎம்ஐயும் பே பண்ண அவன் லைஃப் ரோபோட் மாதிரி ஆயிடுச்சு. ஃபேக் இமேஜை மெயின்டைன் பண்ண லோன் மேலே லோன் எடுத்தான். இதுதான் லெசன். லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸில் ஸ்டேட்டஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸ். ரியலான எமர்ஜென்சி வரும்போது இந்த ஃப்ளாஷி சிம்பிள்ஸ் ஹெல்ப் பண்ணுறது இல்லை, இன்ஸ்டன்ட் ப்ராப்ளமை பெருசாக்கும். சிம்பிளிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரியல் வெல்த் ஃபார்முலா. ஸோ இப்போ விராட் புரிஞ்சுக்கிட்டான், ரிச்சா தெரியணும்னு சேஸ் பண்ணுறது அவனை எங்கேயும் கொண்டு போகலன்னு. அண்ட் இமீடியட்டாக லைஃப் ஸ்டைலில் பிக் சேஞ்சை டிசைட் பண்ணினா. ஃபர்ஸ்ட் டிசிஷன், எஸ்யூவியை செல் பண்ணுறது. எமோஷ்னலி கஷ்டம்தான், ஆனால் ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகம். எஸ்யூவி செல் பண்ணி லோனோட பெரிய போர்ஷன் க்ளோஸ் பண்ணினா. ₹40,000 இஎம்ஐ 0 ஆச்சு. அண்ட் டெய்லி யூஸ்க்கு 50,000க்கு ஒரு ஸ்மால் ஓல்ட் கார் வாங்கினா. நெக்ஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப். ஓல்ட் பில்ஸ் கிளியர் பண்ணினா. எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறத நிறுத்தினா. அண்ட் பிராண்டட் க்ளோத்ஸ்க்கு பதிலாக சிம்பிள் க்ளோத்ஸ் போடுறத ஸ்டார்ட் பண்ணினா. பட் இந்த டைம்ல ஆஃபீஸில் டீசிங் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன விராட், உன் எஸ்யூவி எங்க? பஸ்ல தான் வரியா? சேலரி கட் ஆயிடுச்சா? இப்படியெல்லாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்க அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. அப்புறம் புரிஞ்சது அவனோட ரியல் வர்த் காரும் க்ளோத்ஸும் இல்லைன்னு. ஸோ இப்போ மந்த்லி சேவிங்ஸ் 50,000 ஆச்சு. அதை 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணினா. லோனை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண ஒரு பார்ட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்னொரு பார்ட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வாழ்கிறது பாவர்ட்டி இல்லை, அது ஸ்மார்ட்டான லிவிங்.
வாரன் பஃபெட் மாதிரி உலக ரிச் பீப்புள் எல்லாமே சிம்பிள் ஹவுசஸ்ல தான் வாழ்றாங்க. இதுல ஷோ ஆஃப் இல்ல, growth மட்டும்தான். இப்போ விராட் salary 80,000 இருந்தது, அது 1 lakh ஆகும்போது ஓல்ட் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணல அண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 50,000 அண்ட் எக்ஸ்பென்சஸ் சேம் தான். இதனால 10 monthsல பர்சனல் லோன் ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் இதுவே அவனுக்கு ஒரு பெரிய பிக் ரிலீஃபா இருந்தது. அப்புறம் ஸ்லோலி 70,000லேருந்து 80,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா 12% ரிட்டர்ன்ல 80,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா 5 இயர்ஸ்ல அது 66 lakhs ஆகும், 10 இயர்ஸ்ல 1.85 crore ஆகும் மாறிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேவிங் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ் கேம்ல சிக்கிட்டு இருந்த விராட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணினா. சிம்பிளா வாழ்றது இப்போ அவனோட ஸ்ட்ராட்டஜி. விராட்க்கு இது புரிய அங்கித்தோட ஸ்டோரி ஹெல்ப் பண்ணுச்சு. அங்கித் ஒரு எக்ஸ்பென்சிவ் கார், லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியால ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த டைம்ல லே ஆஃப்ஸ்ல ஜாப் போயிடுச்சு, 3 months EMI மிஸ்ஸிங், பேங்க் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அண்ட் கிரெடிட் ஸ்கோர் ரூயின்டு. ட்ரூ வெல்த்னா டெப்ட் இல்லாம வாழ்றது. அசெட்ல காசு தான் உங்க எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே போல ராதாகிருஷ்ணன், தாமனி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் விராட்க்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சிம்பிள் க்ளோத்ஸ், மேசிவ் வெல்த். இப்போ விராட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணினா ரெண்டல் இன்கம் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அவனோட பாசிவ் இன்கம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அவனை மூவ் பண்ணுச்சு. பீப்புள் சிம்பிளிசிட்டியை பாவர்ட்டியா நினைச்சாங்க, ஆனா உண்மையா அது ஃபினான்ஷியல் பவரோட சிம்பிளா இருந்துச்சு. இது மூலமா 5 இயர்ஸ்ல 80 lakhs சேவ் பண்ணினா ரெண்டல் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எசென்ஷியல்ஸை கவர் பண்ணுச்சு. அண்ட் இப்போ அவன் ஒரு நியூ ஸ்மால் கார் வாங்கினா ஃபுல் கேஷ், நோ EMI. விராட் புரிஞ்சுக்கிட்டான், லோன்ஸ் இல்லாம கூட லைஃபை என்ஜாய் பண்ண முடியும்னு. பட் இந்த டைம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னமும் EMIல சிக்கிட்டு இருந்தாங்க. விராட் சைலண்டா வெல்த் பில்ட் பண்ணினா. லுக்கிங் ரிச் வெர்சஸ் பீயிங் ரிச், இது ரெண்டுமே வேற ஃப்ரெண்ட்ஸ். லுக்கிங் ரிச்னா எக்ஸ்பென்சிவ் ஹாபி, பீயிங் ரிச்னா சேவிங், இன்வெஸ்டிங் அண்ட் டிசிப்ளின். இப்போ விராட் ஆர்டினரியா தெரிஞ்சான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு ஃபினான்ஸ் மாஸ்டரா ஆனான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நமக்கு சொல்றது என்னன்னா, லோன் வாங்கி ரிச்சா தெரியலாம், ஆனா அது இல்யூஷன். உண்மையான பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வரும் எப்பனா உங்க ஃபினான்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தாதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் லோன் ஏதாவது வாங்கணும்னு தோணும் போது இந்த கொஸ்டின்ஸை கேளுங்க. இது ஸ்டேட்டஸ்க்காகவா இல்ல வெல்த் பில்ட் பண்ணவான்னு? பிகாஸ் எவ்ரி ஃபினான்ஷியல் டிசிஷன் ஷேப்ஸ் யுவர் ஃபியூச்சர். அண்ட் விராட் ஒரு பெரிய லெசன் கத்துக்கிட்டான். அது என்னன்னா, மணி ப்ராப்ளம்னா நம்பர்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, அது மென்டல் ப்ராப்ளமும் தானு. இந்த ஷோ ஆஃப் லைஃப் ஸ்டைல இருந்த டைம்ல அவ ஸ்மைல், லாஃப் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே ஃபேக்கா இருந்துச்சு. நைட் படுத்தா மைண்ட்ல EMI, பில்ஸ், நெக்ஸ்ட் மந்த் சேலரி, கிரெடிட் கார்டு டியூ டேட், இது எல்லாம் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. சிம்பிள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணின அப்புறமா விராட்க்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தெரிஞ்சது, அது மென்டல் பீஸ். அண்ட் இப்பெல்லாம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பேங்க் மெசேஜானு பயமும் இல்லை, கிரெடிட் கார்டு பில் EMIல வந்தா டென்ஷன் இல்லை, எமர்ஜென்சி வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேனிக்கும் இல்லை. ஸோ விராட் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ரிச்சா தெரியணும்னு வாழ்றது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், அதே சமயம் ரிச்சா இருக்கணும்னு வாழ்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு. இந்த மென்டல் பீஸ் தான் அவன் ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஆஃபீஸில் ஒர்க்ல ஃபோக்கஸ் பெட்டர் ஆச்சு, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, ப்ரமோஷனும் சேலரி ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். பட் நான் போகிறதுக்கு முன்னாடி அகைன் 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் வெர்சஸ் வெல்த் பில்டிங். மோஸ்ட் பீப்புள் திங்க் பண்ணுறது ஹை லைஃப் ஸ்டைல்னா சக்ஸஸ்னு, ஆனால் பர்சனல் ஃபினான்ஸில் ட்ரூத் ரொம்பவே டிஃப்ரெண்ட். சக்ஸஸ்னா பிராண்டட் க்ளோத்ஸ், காஸ்ட்லி கார், லேட்டஸ்ட் ஃபோன், லக்ஸுரி ட்ரிப்ஸ்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் இது எல்லாமே இன்கம்கான சிம்பிள்ஸ், வெல்த்தோட சிம்பிள்ஸ் இல்லை. வெல்த் சிம்பிள்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது, EMI இல்லாமல் இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகுறது அண்ட் மந்த்லி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்லீப் பண்ண முடியறது. இது எல்லாம் தான் வெல்த்தோட சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 2, பட்ஜெட், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் டெப்ட் கண்ட்ரோல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா 3 pillars மேண்டட்டரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட். பட்ஜெட்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பட்ஜெட்னா டைரக்ஷன். உங்க மணி எங்க போகுதுன்னு தெரியலனா மணி உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்க நீட்ஸ் ஃபிக்ஸடாகவும், உங்க வாண்ட்ஸ் லிமிட்டடாகவும் அண்ட் உங்க சேவிங்ஸ் ஃபர்ஸ்டாகவும் இருக்கணும். அண்ட் இதுதான் ஃபியூச்சர் ரிச் மைண்ட் செட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.